வாங்க இருக்கும். ஹலோ அவங்க சாமி மேலே பக்தி. அவர் ஆட்டை கேட்ட உடனே ஆட்டம் வந்துடும்டா. பார்க்க பார்க்க மெய் சிலிக்கும், உடம்பு புல்லரிக்கும். வெள்ளம் இருக்கும் தூக்கிடுவான், வெள்ளால ஆடுவான். வாரப்பாரு எனர்ஜி. பாருக்கு போவாங்களா அந்த காலத்தில் சண்டைக்கு? ஆமாம், அப்போ போகும்போது எது அடிக்கும்போது எப்படி சத்தம் போடுவாங்க? ஒரு அண்ணா தூக்கவே மாட்டாங்க, சும்மா நல்ல ஒரு சட்டையை போட்டு கத்திட்டு அவங்க எனர்ஜி கொடுப்பாங்கடா. இங்கே ரெஸ்ட் எடுக்கல, ஒரு அழுத்து இங்கேருந்து அழுத்திவா மேலே. அது சாதாரணமாக ஏற முடியாது அந்த மலையில். அதில் நம்ம கையில் இருக்காடா, அவ்வளோ போவான். நம்ம கை பிடிப்போம்ல, தோளில் தானே வருது இவ்வளோ நேரம். அந்த இடத்துல தோளில் வைக்க முடியாது, கையில் தான் பிடிக்கணும். கையில் தூக்கவே முடியாது சப்பரத்தை. ஆனால் தப்புறம் நன்னால ஏறும். யாருலாருக்கும் தெரியாது எதுக்கு ஏறுதுன்னு. இப்போ தோல் போட்டிருக்காங்க, ஆயக்கால் போட்டிருக்காங்க, அதுக்கிட்ட ஒன்றுமே போட முடியாது. ரெஸ்ட்டு இங்கேருந்து ஒரு இழுப்பு எடுத்துருவாங்க. சைஸ் தப்பா உள்ள நிற்கனா? அதான் அது யார் சைஸ் வெளியோ? பாரு முன்னால் இருக்கும், பிரேக் அடிக்கானா? அப்போ எது போகுது, எது தள்ளுது, எப்படி போகுது பாரு பாரு. இப்போ வந்து ஃபுல் பீக்கில் இருக்கும் தூக்குறவனுக்கெல்லாம். சரிதா? நமக்கு தான் ஆகா, அப்படி வேற நெட்டுக்கே வருவான். நெட்டுக்கு ஏறுவா பாரு. அங்கே இருக்கும்போது எவ்வளோ ஹைட்டு இருந்துமா? ஒரு 78 இருக்கும், 70 டிகிரி கிட்ட இருக்கும். ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டு. மேலே டக்குன்னு திரும்பணும். இந்த முள்ளோட வேலையை பற்றியா? இந்த முள் காலில் எடு முள்ள விலங்கு காலில் குத்தி வேறு இடத்துக்கு பரவாது.
ஒன்று இருக்கு. வேக மாட்டா முள் எடுக்கும் மெதுவோட ஒன்று. இது யானை இருந்தான்னு டிஸ்போசல் உங்கள் அண்ணனுங்க இங்கே வந்தான். சார்வா தவமணம் தவளோ கூப்பிடு. சார் கூப்பிட்றா. சார் கிருஷார் இங்கே வா. ஒன்றும் தரல. இங்கே வா. நீ இரு உன்னை கூப்பிடல. வா அந்த துண்டை தள்ள இது பண்ணிக்கோ. இந்தா வெயில் அடிக்கு. வெயிட் பண்ணு போடு தோல்ல. ஆதி பாரு கிருஷ்ணர் பாரு எஞ்சின்னு பாரு. முள்ளு கிடக்குடா பார்த்து வா. இருங்க தம்பி காலில் முள்ளு ஊற்றி. அதே அப்பா கிட்ட நின்று பேர் எதுனா ஏறி அதான் அடிச்சிட்டாங்களே மேலே அப்படி ஏறி அப்போ இறங்க அப்போ தான் விடும். கட் பண்ணி போடுவா போடு. ஏறேஜ் அடிக்கலாம் ஓகே. Terima